இப்போது கடந்த காலத்தில் இப்போ நெல் உற்பத்தியை பொறுத்தவரையில் அதிக அளவு இப்போ நெல் உற்பத்தி செய்கிறது இப்போ அதிகமாக இப்போது இந்த ஆட்சியில் இப்போ வேளாண் துறை இப்போ இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 5000க்கு மேல் நெல் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நெல் சிறுதானியங்களை பொறுத்தவரையில் 1,85 லட்சம் ஹெக்டேர் குறைவாக அந்த ஆட்சி அப்போ குறைவாக அது இருந்தது. இப்போ அது அதிகரித்து இப்போ பட்ஜெட்டுடைய தாக்கம் இப்போ கூடுதலாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு கூடுதலாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இப்போ என்ன சொல்லலாம் பயிர் சதவீதம் இப்போது குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நெல் உற்பத்தி அதிகமாக கடந்த 5 மடங்கு அளவுக்கு உற்பத்தி செய்தனுடைய விளைவுதான் இப்போ அதிகமாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டு இப்போது கடந்த ஆண்டே ஒரு திட்டமிடுவார்கள். இந்த ஆண்டுக்கு இவ்வளவு, இந்த ஆண்டு உற்பத்தி ஆகும், இந்த ஆண்டு நெல் உற்பத்தி ஆகும் என்ற கணக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல டிபிசி கொள்முதல் நிலையங்கள் அதேபோல கொள்முதல் செய்கின்ற மூட்டை தூக்குகின்ற ஆட்கள் முதற்கொண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஆக இப்போ அதிகமான உற்பத்தி இன்னும் சொல்ல போனால் முன்னெல்லாம் இப்போ மேட்டூர் அணை திறந்த பிறகு தண்ணீர் திறந்த பிறகு கடந்த காலத்தில் மேட்டூர் அணை திறப்பது என்பது காலம் கடந்து செய்யப்படும். இப்போ மேட்டூர் அணை இப்போ ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படுகிற காலத்தால் அதே போல கூடுதலாக மின்சார வசதி இலவச மின்சாரம் கூடுதலாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 1,80,000 மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு அதன் பலனாக இங்கே மின் மோட்டார் மூலமாக விவசாயம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட காலத்தால் அந்த அடிப்படையில் இப்போ நெல்லுடைய கொள்முதல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு இப்போது அந்த அளவுக்கு உடைய கட்டுமான பணிகள் அதனால கட்டுமானம்னா இது போன்ற அடிப்படை வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட்டு ஒரு டிபிசியில் கிட்டத்தட்ட 1800 டிபிசிகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. திறந்து வைத்து அதன் மூலமாக இப்போது விவசாயியுடைய நெல்லை உற்பத்தி செய்த நெல்லை கொள்முதல் செய்யப்படுகிறது. இப்போ கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக எடுத்தாச்சு. அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நெல் கூடுதலாக எடுத்தாச்சு. ஆக இப்போது திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் கொஞ்சம் இருப்பு இருக்கிறது. அதுவும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. கடந்த ஆண்டை விட இந்த வாட்டி குறுவை சாகுபடி 13 மடங்கு அதிகமா விளைஞ்சிருக்கு. ஆமா, அது ஒரு விவசாயிகளுக்கான ஒரு பெரிய வரப்பிரசாதம் இருந்தாலும் 13 மடங்கு அதிகமா விளைஞ்ச இந்த குறுவை சாகுபடி பெரும்பாலும் மழைகள்ல மாட்டக்கூடிய அபாயம் எப்பவுமே இருக்கு. குறுவைனாலே மழைக்கான பாதிப்பு தான் சார். அந்த 13 மடங்குக்கு அதிகமா விளைஞ்சதுக்கான அந்த குடோன் ஏற்பாடுகள் இல்லைன்றதுதான் இப்ப குற்றச்சாட்டா இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற 700 மூட்டை 500 மூட்டைன்றது வழக்கமா இருக்குது சார். இப்ப கூடுதலாக குடோன் அந்த கரும்பு துறையில் இருக்கின்ற கரும்பு ஆலையில் இருக்கின்ற குடோன்கள் இப்போது அதுவும் பயன்படுத்துவதற்கு உத்தரவிட்டு அதுக்கு அந்த நெல்லை எங்கள் சக்கராலையுடைய குடோனில் இப்போது நெல்லை அடுக்கி வைக்கப்படுகிறது. அதே போல் மார்க்கெட்டிங் கமிட்டி மூலமாக இருக்கின்ற குடோன்களையும் இப்போது நெல் மூட்டைகளை அங்கே பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 140 ஆரம்பங்களில் நெல் மூட்டைகளை அடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இது எஸ்டா கூடுதலாக விளைந்த நெல் இப்போ கூடுதலாக இது போல. அதே போல இன்னும் சொல்ல போனால் இப்போ லாரி இன்னும் சொல்ல போனால் திருவாரூரில் இருக்கிறது காரணமே லாரி அதிகமான தேவைக்கு அதிகமான லாரிகள் இப்போ நீங்களே சொல்றீங்க. இப்போ அதிகமாக நெல் விளைஞ்சிச்சு, அதிகமான இப்போ இடம் இல்லை, அது ஷிஃப்டாக இருக்கு. அது ஷிஃப்ட் அதே போல் இப்போ இன்னும் சொல்ல போனால் வடகிழக்கு மழை தொடங்கி அது கிட்டத்தட்ட 10-20 நாட்கள் ஆகும் மழை பெய்யுது. நம்முடைய நேரமா தொடங்கின அன்னைக்கே மழை. பணியாளர்கள் குடிக்கிறதுக்கான பணியாளர்கள் தான் கொண்டு போய் அங்க இறக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதெல்லாம் இப்ப கிராமத்துல ஒவ்வொரு வில்லேஜ்லயும் தேவையான பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அதெல்லாம் பணியாளர்கள் தேவையான பணியாளர்கள் இருக்கின்றார்கள். தேவையான டிபிசி திறக்கப்படுகிறது. தேவையான அதுக்குரிய அந்த மிஷின்களும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊர்ல 2 தேவை. ஒரு மிஷின் என்றால் 2 மிஷின் போடுறது. ஒரு மிஷினுக்கு 1000 மூட்டை பிடிக்கலாம். 2 மிஷின் போட்டால் 2000 மூட்டை பிடிக்கலாம். அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு
துரிதமாக படுகிறது. ஆக நீங்களே சொல்றீங்க, திடீர்னு மழை பெஞ்சு திடீர்னு மழை வந்துச்சு. மழையும் இப்போ அளவு திடீர்னு மழை வந்த காரணத்தால் இப்போ ஒரு இது போல ஒரு கொஞ்சம் தளமாற்றம் தான் வரும். அது மழை இயற்கை வந்து இன்னும் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. ஈரப்பதம் நெல்லை பொறுத்தவரை நாம் கொள்முதல் செய்கின்றதை இதுவரை எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்தாச்சு. ஆக ஈரப்பதத்தில் நடைபெறும் போது அதுக்கு ஒன்றிய அரசுடைய பர்மிஷன் வேண்டும். அது அனுமதி கேட்டு துறையின் சார்பாக அனுமதிக்கு அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆக கொள்முதல் நிலை 18% 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது.